வெல்கம் டு அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க அதுக்குள்ளே எல்லாம் பார்க்கலாம். மட்டன் வேக வச்சு எடுத்துட்டாச்சு. எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ரொம்ப நாள் வீடியோ போடாமல் போட முடியலை, வேலை பிஸி. சமைச்சிக்கிட்டுலாம் தான் இருந்தோம். வேலை கல்பாசி 2 கிராம்பு, பட்டை, ஏலக்காய் 2, முந்திரி பருப்பு, வெங்காயம் 2 பெரிய வெங்காயம், கறி வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்குவோம். இந்த மாதிரி நல்லா வெங்காயம் வதங்கினோன்னா தக்காளி. இந்த அம்மா அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஈரல் வருவது என் தம்பிக்காக. இது நம்மளுக்கு எல்லாருக்கும் பாருங்க, வெங்காயம் எந்த கலரில் ப்ரௌனாக இருக்கா இந்த அளவு வர வரைக்கும் நம்ம வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி போடணும். பாருங்க, வாடை அப்படியே தூக்குது. தூக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 ஸ்பூன், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இது கரம் மசாலா, இப்போ நம்ம கறி போட்டுக்கலாம். மட்டனை பாய் வித் மட்டன் பிரியாணி மசாலா. இது பிரியாணிக்கான மசாலா. கல்பாசி, கசகசா, கிராம்பு, பட்டை,
ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, 2 பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி தழை, இதை போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். தனியாக வந்து மிளகு சீரகத்தூள் வந்து இது மாதிரி நுணுக்கி வச்சுக்கணும். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சிட்டு இப்போ அதில் ஊற்றிடலாம். ஒரு ஸ்பூன் வந்து மிளகு சீரகத்தூள், தயிர் கொஞ்சம், இந்த மசாலாலாம் நம்ம தனித்தனியாகவும் போடலாம். ஆனால் அரைச்சி போட்டோம்னா நல்ல ஃப்ளேவராக இருக்கும், வாடையாக இருக்கும், பிரியாணியும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்படி கிண்டுறது அப்படின்னா இந்த தண்ணி ஊற்றுறேன். பாருங்க, இதான் பாய் வீட்டு பிரியாணி. பாருங்க, பாய் வீட்டு பிரியாணி இல்லை, நம்ம வீட்டு பிரியாணி. தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்க, கலரை பார்த்தீங்களா? கலரை பார்த்தாலே வேற லெவலு. மட்டன் குழம்பு இதே. இங்கே பார்த்தீங்கன்னா மட்டன் இது சூப்பு, மட்டன் எலுமிச்சை சாறு புழிஞ்சு நெய் ஊற்றி தம்மு போட்டாச்சு. மட்டன் பிரியாணி ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம இதில் எடுத்துக்கலாம். ஏப்பா மாறி பிரியாணி பாருங்க. அவ்வளோதான், இது எல்லாமே ரெடி ஆகிட்டு. இப்போ இது வந்து மட்டன் பிரியாணி. அதுக்கு வந்து குழம்பு வந்து மட்டன் குழம்பு, இது ஈரல் வறுவல். வாங்க நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். பிரியாணி செம்மையாக அதோட குழம்பு ஈரல் சாப்பிட்டுக்கோமா பாருங்க. இதுதான் ஈரல் வறுவல். வேறு எல்லாமே நல்லா இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சந்தோஷம், நீ சொல்லு, நீ சொல்லு, டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லு. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது.